விழுப்புரம் மாவட்டத்தில் குப்பைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். இந்த தொகுப்போடு இந்நேரத்திற்கான செய்தி அறிக்கையும் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து காணுங்கள் நியூஸ் 7 தமிழ். நகரங்கள்லாம் குப்பையை கட்டி கட்டி போட்டு அந்த ஒரு தொட்டி மாதிரி வச்சிடுறாங்க. அந்த தொட்டியில் போட்டுடுறாங்க. அது நார்ற மாதிரி இருக்குதுன்றது நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. நகரத்தில் நம்ம விழுப்புரம் நகரத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுசும் அதான் அந்த நிலைமை தான் இருக்குது. கிராமத்தில் அவங்கவுங்க சுத்தம் பண்ணிக்கிறாங்க. அந்தந்த இடத்துல சரியாக இருக்குது. ஏன்னா சாக்கடை தண்ணி நின்றுந்தாலும் அந்த வேறு இடம் காஞ்சி போகுது. ஆனால் நகரத்தில் இப்போ கூட ஒரு கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு தெருவில் இன்னும் சாக்கடை நீர் நிற்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் சுத்தப்படுத்தணும் நகராட்சி. மாவட்ட நிர்வாகமும் அதை கண்டுக்கல. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த குப்பைகளாலவே நிறைய நோய்கள் உண்டாகிறது. அதனால் மக்கள் பாதிப்பாகிறது. கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். தூய்மையாக வச்சிருக்கணும், சுத்தம் பண்ணணும். மக்களுக்கு இந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவுரை சொல்லி கொஞ்சம் குப்பை இல்லாமல் பண்ணுங்கன்னு சொல்லணும். தூய்மை பணியாளர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்து கொஞ்சம் தூய்மையாக வச்சா நல்லா இருக்கும். குப்பைகளை தரம் பிரிக்கிறது பற்றின விழிப்புணர்வு பொதுமக்களிடம் சரியாக இல்லாதனால அது சரியான முறையில் தரம் பிரித்து குப்பையை வழங்குறதில்லை. குப்பைகளை அவசர காலத்தில் சரியான குப்பை கிடங்களை கொட்டாமல் கண்ட இடங்களில் சாலை ஓரமோ தெருக்கள் ஓரமோ கொட்டதுனால அசுத்தங்கள் ஏற்படுது. இதனால் கழிவு நீர் அடைப்பு ஏற்பட்டு துர்நாற்றங்கள் வீசுது. இதை அரசு சரியான முறையில் கையாண்டா இந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும். மக்கள் குப்பைகளை சரியான முறையில் கையாளணும், தரம் பிரிக்கணும். பிளாஸ்டிக் தனியாக, மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக பிரித்து அதை குப்பை கலெக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட தனித்தனியாக பிரித்து வழங்கணும். மக்கள் குப்பைகளை முறையான குப்பை தொட்டியில் பயன்படுத்தாமல் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே வீசிட்டு போயிடுறாங்க. அதனால் ரொம்ப தொய்வாக குப்பைகள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அரசு கிராமங்களில் கிராமங்கள்லையோ நகராட்சியிலையோ முறையான இடத்துல குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. மக்கள் அதை பயன்படுத்தாமல் அதை வீணாக்கிடுறாங்க. அதனால அரசு இன்னும் கவனம் செலுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து சொல்லணும். இப்போ மக்கள் குப்பைகளை கையாளுவதில் போதுமான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா கிராமப்புறத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கழிவு நீராக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டோட குப்பைகளாக இருக்கட்டும், அங்கங்கே முன்னாடி பராமரிச்ச மாதிரி இப்போ யாரும் பராமரிக்கிறது இல்லை. கண்ட இடத்துல கொட்டிடுறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனியாக ஒரு குப்பைன்னு வச்சுட்டு பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த பழக்கமே இல்லை. எங்கேயாவது அடுத்தவங்க வீட்டில் போட்டு போனால் போதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை பஞ்சாயத்து நிர்வாகமாக இருக்கட்டும், இல்லைன்னா நகராட்சி பகுதியில் இருக்கிற பகுதிகளாக இருக்கட்டும், அரசாங்கம் அதுக்கான போதுமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். அந்த குப்பைகளை மக்கும் குப்பை எது, மக்காத குப்பை எதுன்றது பிரிக்க தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு. அதை சேகரித்து கரெக்டான, அதாவது ஒரு குப்பை கிடங்குன்னு ஒன்று பயன்படுத்தி அந்த இடத்துல தான் அரசாங்கமும் அந்த குப்பைகளை பண்ணணும். திடக்கழிவு மேலாண்மையை அவங்க சரியாக பயன்படுத்தணும். இது அதுக்கான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அரசு குப்பையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்திலே முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதோடு இன்றைக்கு அதிக குப்பைகளை உருவாக்குவது பாலித்தீன் பைகள்தான். அந்த பாலித்தீன் பைகளை தடை செய்வதற்கு அரசு முயற்சித்து அதற்கான உத்தரவுகளை போட்டது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் அரசு அலட்சியப்படுத்துவதால் இன்றைக்கு எளிதாக பாலித்தீன் பைகள் கிடைக்கிறது. மக்கள் பாலித்தீன் பைகளை உபயோகிக்கின்ற நிலை நீடிக்கிறது. அதை தடுப்பதற்கு அரசும் முயற்சிக்க வேண்டும். மக்களும் பாலித்தீன் பைகளை பயன்படுத்துவதால் ஏற்படுகின்ற தீமைகளை உணர்ந்து அதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் தூய்மை பணியாளர்களை அரசு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியமர்த்துகிறார்கள். அதனால் தூய்மை பணியாளர்கள் முழு மனதளவிலே ஈடுபடுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கின்றது. அவர்கள் கடுமையாக உழைத்தாலும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில்
பணியமர்த்தப்படுவதால் அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைப்பதில்லை. எனவே அரசு தூய்மை பணியாளர்களை ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நகராட்சிக்கும் நிரந்தர பணியாளர்களாக, அரசு பணியாளர்களாக நியமிக்க வேண்டும். தமிழக அரசு தமிழகத்தில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களாகிய நாமும் சுத்தமாக நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் ஆங்காங்கே இந்த பாலித்தீன் கவர்கள் ஆங்காங்கே போடப்படுகிறது. இதையெல்லாம் தமிழக அரசு தூய்மை துப்புரவு தொழிலாளர்களை கொண்டு சுத்தம் செய்து ஒரு அயல்நாட்டுக்கு ஈக்குவலாக தமிழகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் தூய்மை பணியாளர்களை வேலை வாங்கும் பொழுது சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர்கள் உடனே இருக்க வேண்டும். அங்கங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றப்பட வேண்டும். குப்பைகள் போடப்படுகின்ற நபர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட வேண்டும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறதோட இந்த அரசு விழிப்புணர்வாக இருக்கணுங்க. ஏன்னு கேட்டால் இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி கொஞ்சம் வேலை வாங்கணும். ரெண்டாவது அவங்க முறையாக அந்த துப்புரவு பணியாளர் முறையாக வேலை செய்கிறதில்ல. அவங்கள கேட்டால் போதுமான பொருள் இல்லை, போதுமான வண்டி வசதி இல்லை, அந்த குப்பைகள் அள்ளி போடுற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லைன்றாங்க. இந்த அரசு எதுவும் முறையாக செஞ்சு தரல, நாங்கள் எப்படி அந்த முறையாக நாங்கள் தூய்மை அந்த வேலையை நாங்கள் செய்ய முடியும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு சலுகையும் இல்லை, இந்த கவர்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அவங்களுக்கு தேவை, அவங்க செய்கிற வேலை மிக கடுமையான வேலை. அந்த கடுமையான வேலைக்கு இவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன அவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த பொருளெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தாதான் அவங்க முறையாக அதை சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அதை வாங்கி கொடுக்குறது வேலையும் கிடையாது, அவங்கள பற்றி இவங்க கண்டுக்கிறதும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை செய்கிறாங்களோ அவங்க அப்போ தான் அந்த வேலையில் கவனம் பண்ணி அந்த தூய்மை பணியாளர் முறையாக செய்வாங்க. மக்கும் குப்பை, மக்கா குப்பை இதெல்லாம் துரிதப்படுத்துறதுக்காக இன்னும் தமிழக அரசு மக்களிடையே பெரிய விழிப்புணர்வும் குப்பை இல்லாத தமிழகத்தை உருவாக்க பணியாளர்களை நியமித்து இன்னும் நகர்ப்புறங்களில் இன்னமும் குப்பைகள் அகற்றப்படாத நிலைமையிலும் மக்களுக்கு நோய் தொற்று பரவல் அதிகமாகவும் இருக்கு. அதெல்லாம் குறைக்கிறதுக்காக இன்னும் மேலும் தொழிலாளர்களை போட்டு அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்.